Hello foodies, welcome to Soul & Bone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி hot and sour soup. அதுவும் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்லே வீட்லயே பண்ணது from the scratch. எப்படி? இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 3 ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துர்க்கேன். இதுல வெள்ளை பார்ட் as well as green part நான் யூஸ் பண்ண போறேன். வெள்ளை பார்ட் வந்து நம்ம வெங்காயத்துக்கு பதிலா யூஸ் பண்ணிக்கலாம். இது பொடி பொடியா நறுக்கிட்டு நம்ம garlic போட்டு வதக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளை பார்ட் போட்டு வதக்கிக்கலாம். அதனால இத நான் பொடி பொடியா இங்க நறுக்கி எடுத்துறேன். இது போடுறனால நான் ஆனியன் போடல. சப்போஸ் நீங்க இது போடலனா நீங்க இதுக்கு ஆனியனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா green பார்ட்டையுமே நான் பொடி பொடியா நறுக்குறேன். இந்த green part எப்பவுமே finishing stageல தான் ஆட் பண்ணனும். நல்ல ஒரு crunch கொடுக்கும் அது. and it's a good source of fiber also. So இதையுமே நம்ம நறுக்கி ஒரு பவுல்ல மாத்தி வச்சிடலாம். அடுத்ததா நம்மளோட hot and sour soupல அந்த ஸ்பைசினஸ் தரதுக்கு நான் green chilli எடுத்துர்க்கேன். 4 மீடியம் சைஸ் green chilliய நல்லா பொடி பொடியா நறுக்கிடுறேன். சப்போஸ் நீங்க வந்து green chilli யூஸ் பண்ணல அப்படினா நீங்க green chilli sauce இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா garlic 2 பல் garlic எடுத்துர்க்கேன். அத ரொம்ப பொடி பொடியா நறுக்கிடுறேன். இங்க பாருங்க மல்டிபிள் ஸ்லைஸ் போட்டு ரொம்ப பொடி பொடியா நான் வந்து இங்க நறுக்கிடுறேன். இது ஒரு காமெடில சொல்ற மாதிரி ஈயம் பூசன மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும்ன்ற மாதிரி garlic வந்து இந்த மாதிரி நல்ல பொடி பண்ணி நம்ம வதக்கிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அடுத்ததா கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்றேன். இந்த ஸ்டேஜ்ல நீங்க வேணா பட்டர் ஆட் பண்ணலாம். பட் இது ஹாட் அண்ட் சோர் சூப்ன்றனால எனக்கு பட்டர் ஃப்ளேவர் அதுல பிடிக்காது. சோ only oil ஆட் பண்ணிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வந்து சாப் பண்ணி வச்சிருக்க garlicum அந்த white part of the spring onion ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பொன்னிறம் ஆற வரைக்கும் நம்ம வந்து வதக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் அதோட ஃப்ளேவர்ஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல போயிடலாம். இத வந்து ஸ்டிர் மட்டும் பண்ணிட்டே இருங்க. இனிஷியல் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும், ஏன்னா ஓவரா பிரவுன் ஆயிட கூடாது. 40 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கிரீன் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். இது again ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வந்து ஸ்டிர் பண்ணி விட்டுறலாம். நம்ம இங்க காரத்துக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிரீன் சில்லிஸ் தான் யூஸ் பண்றோம். சோ உங்க ஸ்பைஸ்க்கு ஏத்தபடி நீங்க இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நான் வந்து 100 கிராம் கேரட்டும் 100 கிராம் பீன்ஸும் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இந்த சூப்புக்கு வந்து எவ்வளவு பொடியா உங்க நல்லா நறுக்க முடியுமோ நறுக்கிடுங்க. ஏன்னா குக்கிங் டைம் வந்து நல்லா கம்மியாகும் and ஈவனா நமக்கு குக் ஆகி வந்துடும். இத நல்லா ஸ்டிர் பண்ணிடலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் ஆயிருக்கு. அடுத்ததா நான் வந்து இங்க மஷ்ரூம் ஆட் பண்றேன். சோ நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை இங்க ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சூப்ஸ்ல ஸ்டிர் ஃப்ரைஸ் பண்ணும்போது எல்லா வெஜிடபிள்ஸ்மே ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ்ல நீங்க எடுக்கும்போது ஈவனா குக் ஆகும். இப்போ வந்து மஷ்ரூம் கொஞ்சம் பெருசா மிச்சம்லாம் கொஞ்சம் சிறுசானா பார்க்கிறதுக்கும் நல்லா இருக்காது, குக்கிங் டைமும் வந்து வேரி ஆகும். அது நல்லா ஸ்டிர் பண்ணிடலாம். மஷ்ரூம்ல இருந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் வரும், அதனால நீங்க வந்து யோசிக்க வேண்டாம். அடுத்ததா வந்து நான் வந்து 100 கிராம்ஸ் ஆஃப் கார்ன் உரிச்சு இங்க ஆட் பண்றேன். நீங்க எந்த வெஜிடபிள் வேணா ஆட் பண்ணலாம். கேபேஜ் வேணா ஆட் பண்ணிக்கலாம், இல்ல வந்து கேப்சிகம் வேணா ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களோட சாய்ஸ் தான். நான் இங்க 4 வெரைட்டி வெஜிடபிள் தான் எடுத்திருக்கேன். அடுத்ததா வந்து 1 ஸ்பூன் சால்ட் இங்க ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம வெஜிடபிள்ஸ் குக் ஆயிட்டு இருக்கிற டைம்ல நான் வந்து 500 ml தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு வந்து இன்னொரு ஸ்டவ்ல வந்து வச்சிருக்கேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணுவோம். எப்பவுமே இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு சூப்போட டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பச்சை தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கொதி வர்றதை விட நம்ம இப்படி ஹாட் வாட்டர் ஆட் பண்றது வந்து இன்னொரு அட்வான்டேஜ் நமக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு. அடுத்ததா அந்த புளிப்பு தன்மை ஹாட் அண்ட் சோர் இல்லைங்களா. ஹாட்டுக்கு சில்லிஸ் ஆட் பண்ணியாச்சு. சோருக்கு இங்க நான் 1 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ் ஆட் பண்றேன். யூசுவலா நான் சோய் சாஸ் ஆப்ஷனல் சொல்லுவேன், பட் ஹாட் அண்ட் சோர் சூப்ல சோய் சாஸ் வந்து கொஞ்சம் மேண்டேட்டரி. சோ இது ஒரு நல்ல புளிப்பு தன்மை கொடுக்கும். நீங்க சப்போஸ் கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணாம கிரீன் சில்லி சாஸ் ஆட் பண்றீங்கன்னா சோய் சாஸ் ஆட் பண்ணும்போது கிரீன் சில்லி சாஸையும் ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். நல்லா கவர் பண்ணி நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுருவோம். எவ்வளவுதான் வெஜிடபிள்ஸ் பிடிக்காதுன்னு இருந்தாலும் இந்த சூப்ல வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் போடும்போது சின்ன பசங்களா இருக்கட்டும் பெரியவங்களுக்கா இருக்கட்டும் அது சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் வரும். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர்ல நான் 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறேன். இது வந்து நம்மளோட சூப்பை கொஞ்சம் திக்கன் பண்ணும். நீங்க அதிகமா கார்ன்ஸ்டார்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப திக்காயிடும். ஸோ அதனால தான் நான் 1 ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் மட்டும் இங்க நான் ஆட் பண்றேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கண்டினியூஸா ஸ்டிர் பண்ணிட்டு நம்மளோட கார்ன்ஸ்டார்ச்சை ஆட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்ல கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சட்டிலான ஒரு திக்னஸ் கிடைக்கும்.
இங்கே பாருங்கள், சூப்பர்பான ஹாட் அண்ட் சோர் சோப் எப்படி ரெடியாக இருக்குன்னு. கலராக இருக்கட்டும், கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். சூப்பர் சிம்பிளும் கூட தான். அகைன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் வெஜிடபிள்ஸ் போட்டு இதை வந்து நியூட்ரிஷியஸ் பண்ணிடலாம். வாங்க இதை பிளேட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனோட கிரீன் பார்ட்டை ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணிடலாம். ஹாட் அண்ட் சோர் சூப் மேட் ஃப்ரம் த ஸ்க்ராச் வீட்லேயே எப்படி டேஸ்ட் பண்ணிடலாமா? அமேசிங்கான டேஸ்ட்டு. பசங்க வந்து வெஜிடபிள் சாப்பிட்ற கஷ்டப்படுறவங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பட்டாஃபட்னு எப்படி சூப் காலியாகுதுன்னு மட்டும் பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் லீவ் பண்ணுங்கள்.